ஹாய்ங்க. எல்லாருக்குமே ஒரு நிரந்தரமான வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரோடையும் கனவுமே. அந்த ஆசையில தாங்க நானுமே படிக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து 2013ல வந்துட்டு எம்இ முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு காலேஜில ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிருச்சு. மேரேஜ் ஆகி 1 இயர்ல வந்துட்டு எனக்கு ஒரு பையன் பொறந்தாங்க. பையன் பொறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வேலைக்கு போல. வீட்ல தான் இருந்தேன். ஏன்னா தம்பிய பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு தம்பி வந்து ஸ்கூலுக்கு போறான். அதனால சரி நம்மளும் ஃப்ரீயா இருக்கமே அப்படின்னு சொல்லி தாங்க நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி படிக்கிறது, எதை படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன புக்கு வேணும் அப்படிங்கிற எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதனால வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்துட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி போனாங்க. அவங்க கிட்ட தான் நான் எல்லாமே கேட்டேன். என்னென்ன புக்ஸ் வேணும், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு தாங்க படித்தேன். நான் எந்த ஒரு சென்டருக்குமே போகலங்க. வீட்டில் இருந்து தாங்க படித்தேன். நான் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2024 குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். அதில் வந்துட்டு 150 கொஷின் வந்துட்டு கரெக்டாக போட்டேங்க. என்னுடைய மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 225ங்க. அதனால் இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்க, நான் எப்படி படித்தேன், எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள்.